Hi friends, welcome to Flames to Fashion. ஸோ இன்றைக்கி நம்ம மடவை மீன் குழம்பு தான் நான் வைக்க போகிறேன். ஸோ அதுதான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுட்டேன். ஒரு 5 கரண்டி போல் எண்ணெய் விட்டுட்டேன். ஸோ இதுக்கு முதல்ல என்ன போட போகிறேன் அப்படின்னாக்கா, வெந்தயம் 1 ஸ்பூன், வடகம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை 3 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, எண்ணெய் நான் நல்லா ஏற்கனவே காய விட்டதுனால எல்லாமே டக்கு டக்குன்னு வதங்கிடுச்சு. அடுத்து வெங்காயம், பூண்டு ரெண்டையும் போட்டு நல்லா வதக்குவோம். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் போல் எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 10-15 பல். நீங்கள் அந்த பூண்டை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சில நேரங்களில் பூண்டை சில பேர் தட்டி போடுவாங்க, நான் முழுசாகவே போட்டுருவேன். ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வதக்கிப்போம். இது எப்பயும் பண்ணுற ப்ராசஸ் தான், ஆனால் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் சில பொருட்களை வந்து அரைச்சி நான் இந்த குழம்பு பண்ண போகிறேன். அடுத்து 3 தக்காளி கூட மீன் குழம்புக்கு உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். சில பேர் ஒரு தக்காளியோடு நிறுத்திப்பாங்க, சில பேர் இன்னும் கூட தக்காளி புளியை குறைச்சிட்டு தக்காளி கூட அதிகமாக சேர்த்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேலுக்கு ஒரு சாந்து கொஞ்சம் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த சாந்து என்ன அப்படின்னாக்கா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இது 4ஐயும் கொஞ்சம் நல்லா நையாக அரைச்சேன் நான். இது ஏன் இந்த சாந்து இதில் சேர்க்குறோம் அப்படின்னாக்கா, குழம்பு வந்து உங்களுக்கு தண்ணியாக தெரியாது. நீங்கள் வந்து கொஞ்சம் குழம்பு வந்து நிறையாவும் இருக்கும், ஆனால் அது வந்து தண்ணியாக தெரியாது, திக்காக தெரியும். அதனால தான் அந்த சாந்தை நான் எடுத்திருக்கேன். அந்த சாந்தை நல்லா வதக்கிட்டு, பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, நீங்கள் ஏதாவது காய் போடுவீங்க அப்படின்னாக்கா அடுத்து அந்த காயை சேர்த்துக்கலாம். நான் முருங்கைக்காய் சேர்க்குறேன். எப்போவுமே நான் மீன் குழம்பு வச்சாக்க கண்டிப்பாக முருங்கைக்காய் சேர்ப்பேன் அதில். ஸோ அதனால் முருங்கைக்காய் சேர்த்துட்டு 2 சொம்பு நிறைய புளி வந்து ஊற வச்சுருந்தேன் நான். ஸோ அதை கரைச்சி நான் ஊற்றிக்கிறேன். சில பேர் வந்து குழம்பு ரொம்ப திக்காக அப்படி வைப்பாங்க. நான் அப்படி கிடையாது, கொஞ்சம் லிபரலாக திக்காக வைப்பேன். ரொம்பவும் திக்காகவும் இருக்காது, ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாத மாதிரி தான் நான் வைப்பேன் நான் குழம்பு. ஸோ இன்றைக்கி வந்து நான் புளி காரம் ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன். ஏன்னா இந்த மீன் வந்து கொஞ்சம் காரமும் புளியும் இழுத்தா நல்லாயிருக்கும். அதனால தான் மடவை மீனுக்கு அதை நான் பண்ணுறேன். புளி ஊற்றியாச்சு. அடுத்த 2.5 கரண்டி குழம்பு மிளகாத்தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுட்டேன். உப்பு பதம் பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஸோ குழம்பு வந்து தீ கம்மியாக வச்சா போதும். குழம்பு கொதிக்கிறதுங்காட்டி நம்ம போய் மீனை ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இன்றைக்கி மீன்காரர் வந்து மடவை மீன் சின்ன மீனாக இருக்குது, அதனால் ஆஞ்சி தர மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் நானே மீனாக உட்காந்துட்டேன். மீனாகிறது வந்து நான் ஒன்றும் புதுசாக எப்படி சொல்கிறது, நான் அதிகமாக கற்றுக்கலை, பட் அனுபவத்தில் நானாக கற்றுக்கிட்டதா பாருங்கள். மீன் அறியும் போதே அந்த ஓடு வந்து கையை கிழிச்சிரும். ஸோ இதெல்லாமே அனுபவம் தான். ஆனால் இப்போ நான் எல்லா மீனுமே ஆய்வேன், எல்லா கடல் உணவுமே வந்து எல்லா வகையுமே நான் செய்வேன். ஸோ ஃபஸ்ட்டு மீனில் செதில் எடுத்துட்டு, சைடில் இருக்கிற துடுப்பை எடுத்துட்டு, அப்புறம் தலையில் இருக்கக்கூடிய செதிலையும் எடுத்துட்டு, அப்புறம் மீனை கழுவிட்டு 3 துண்டாக மீனை அரிஞ்சிக்கிறேன். ஸோ இது வந்து இன்றைக்கி 1 கிலோ தான் வாங்கினேன் நான். நடுப்பகுதியை மட்டும் வறுக்கிறதுக்கு மாதிரி கொஞ்சம் ரவுண்டாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஆனால் யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல, ஆனால் நானாக கற்றுக்கிட்டு எல்லா மீனையுமே நான் ஆய கற்றுக்கிட்டோம். ஒரு மீனுமே ஒரு மாதிரி வரும். சில மீன் ரொம்ப ஹார்டாக இருக்கும், செதில் வராது, முள் அதிகமாக இருக்கும், குடல் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாமே இருக்க தான் செய்யும். ஸோ சமையல்னு வந்ததுக்கு அப்புறமேலுக்கு எதையுமே விட்டு வைக்கிறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு எல்லாமே நானே கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது மாதிரி 1 கிலோ மீன், ஒரு 5 மீன் கிட்ட நின்றுது. 1 கிலோ மீன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் வாங்கிட்டேன். தலைப்பகுதியும் வால் பகுதியும் தனியாக வெட்டி எடுத்துட்டு, உடம்பு பகுதியை மட்டும் வறுக்கிறதுக்கு தேவையான மாதிரி ரவுண்டாக அரிஞ்சு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது, நான்லாம் மீன் இந்த அளவுக்கு ஆய்வனா அப்படின்றது. எல்லா மீனுமே நான் ஆஞ்சிருக்கிறேன் நான், எந்த மீனுமே விட்டு வச்சது கிடையாது. இப்போ எல்லா சமையலுமே செய்ய கற்றுக்கிட்டேன். எல்லாம் பழக்கம் தானே நமக்கு, எதுவுமே யாருமே கற்றுக்கிட்டு பிறக்கறதில்ல இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கிறது, எண்ணெய் செய்கிறது எல்லாமே அந்த மாதிரி அனுபவத்தில் கற்றுக்கிட்டது தான். ஸோ பாருங்கள், சில பேர் வந்து மீன் குழம்பு வச்சாங்க அப்படின்னாக்கா அந்த கவுள் வாடை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ மீன் அரிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமேலுக்கு கழுவி எடுத்துட்டேன்.
நல்லா மீதி இருக்கிற செதில் இதில் எல்லாத்தையுமே கழுவி எடுத்துட்டு திரும்ப அதில் கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சப்பொடி, ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு ஊற்றிட்டு நல்லா போட்டு குலுக்குனீங்க அப்படின்னாக்கா மீன் கவுள் உங்களுக்கு சுத்தமாக இருக்கவே இருக்காது. குழம்பு அவ்வளோ வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. இதை யாரும் பண்ணுறதில்ல. அப்படியே கழுவுனமா அப்படியே எடுத்து குழம்புல போட்டுறாங்க. அதனால தான் அந்த கவுள் வாடை அப்படியே இருக்குது. இப்போ கவுள் வாடை சுத்தமாக இருக்காது. ஸோ மீன் எல்லாத்தையுமே நான் கழுவி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறமேலுக்கு குழம்புக்கு தனியாக வறுக்க தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். முன்ன சொன்ன மாதிரி தான் தலையும் வாழையும் குழம்புல போட்டு வச்சுட்டு ரவுண்டாக இருக்கிறத வறுக்க போகிறேன். ஸோ நான் மீன் போட்டப்போ வீடியோ ரெக்கார்டு ஆன் பண்ணலை, மீன் போட்டுட்டேன். ஸோ தீயை குறைச்சி இன்னொரு அடுப்பில் எடுத்து வச்சுட்டு அந்த அடுப்புலேயே மீன் வறுக்கிறதுக்காக எண்ணெய் விட்டுட்டேன். மீன் குழம்புல மீன் போட்டதுக்கு அப்புறமேலுக்கு நீங்கள் ரொம்ப கொதிக்க விட தேவையில்ல. அனலில் வச்சு ஒரு கொதி இறக்குனாலே போதும். இப்போ நான் இன்னொரு அடுப்புக்கு நான் தீ கொடுக்கவே இல்லை. ஸோ அனலில் மட்டும்தான் இப்போ மீன் குழம்பு இருக்குது. இப்போ மீன் வறுவலுக்கு நான் அரை பாக்கெட் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் போல் அது சோள பொடி, சாரி அது பேரே நான் மறந்துட்டேன், கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் உப்பு, இது 3 மட்டும்தான் நான் மீன் வறுக்கிறதுக்கு நான் போடுறேன். தனி மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர், கொஞ்சோண்டு உப்பு. தனி மிளகாத்தூளும் உப்புமே போதும். ஆனால் உங்களுக்கு அந்த பேஸ்ட்டு பிரியாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. மீன் இன்னைக்கு கம்மியாக இருக்கிறதுனால நான் எல்லாத்தையுமே ஒரே தட்டிலே நான் போட்டு எடுத்துட்டேன். அதனால் 2 தட்டாக போடல. ஸோ அது மட்டும் நல்லா தீ கொடுத்துட்டேன். எண்ணெயில் நல்லா மீன் வெந்துக்கிட்டு இருக்குது. குழம்பு அப்போயே அடிக்கடி பார்த்துட்ருக்கேன். ரொம்ப கொதிக்க விட்டீங்க அப்படின்னாக்கா மீன் கரைஞ்சிரும். ஸோ இந்த மீன் சீக்கிரம் கரையாது தான், இருந்தாலுமே ரொம்பவும் கொதிக்க விட தேவையில்ல. மீன் நல்லா வெந்துருச்சு ஒரு பக்கம். நான் வீடியோவை கொஞ்சம் வேகமாக ஓட்டுறதுனால அது சீக்கிரம் தெரியல. ஸோ மீன் எல்லாத்தையும் இப்போ திருப்பி போடுவோம். எல்லா மீனையுமே திருப்பி போட்டு, இந்த மீன் மடவை மீனை மட்டும் ரொம்ப குக் பண்ணக்கூடாது. பாருங்கள், குழம்பு கொதி வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இறக்கி கொண்டு போய் அப்படியே வச்சு அந்த அனல்லே மீன் வெந்துடும். ஸோ அடுத்து வறுத்த மீனை இப்போ நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அனல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அடுப்பில். மீன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. திரும்ப இப்போது சின்ன மீனாக இருக்கிறதுனால திரும்ப திருப்பி போடணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான சின்ன மீனை ஒரு பக்கம் ஒரு தடவையும் இன்னொரு பக்கம் இன்னொரு தடவையும் போட்டு எடுத்தாலே போதும். நம்ம பெரிய மீனை தான் 2-3 தடவை திருப்பி போட்டு எடுக்கணும். இது பாருங்கள், என்னால் எடுக்க முடியல, தீ அனல் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அனலை குறைக்கிறதுக்கு அந்த பக்கம் தள்ளி வைக்கிறேன். மீன் எல்லாமே பொன்னிறமாக வெந்துருச்சு. ஸோ எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துட வேண்டியதான். என்னால் கையை அங்கே வைக்கவே முடியல, அந்தளவுக்கு அனல் இருக்குது. ஸோ ஒன்றா பொறுமையாக எடுக்கிறேன். இந்த வானலில் எடுக்கும்போது சில சமயம் வானல் அப்படியே கவுத்துட்டுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே எடுக்கணும். பாருங்கள், எண்ணெயும் வடிச்சிட்டு அந்த அனல்லையும் கொஞ்சம் பொறுமையாகவே எடுத்துடலாம். ஸோ இதில் இந்த வறுத்த மீனில் குழம்பு ஊற்றி, வறுத்த மீனும் குழம்பும் வறுத்த உடனே சுட சுட சாப்பிட்றது எங்கள் வீட்டில் ஃபேவரேட்டு. இப்போ என் பையன் சொல்லிட்டு போயிட்டான், குழம்பு மீன் வறுத்ததும் எனக்கு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்து மீதி உள்ள மீன்லாம் ஒரு கப்புலேயே எடுத்து வச்சிடலாம். ஸோ என்னுடைய மீன் குழம்பும் மீன் வறுவல் ரெசிபியும் எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் ஏதாச்சும் இது மாதிரி ட்ரை பண்ணாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீன் வறுக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. உண்மையிலே நல்ல மீனாக இருந்துச்சு, நீங்கள் நல்லா கழுவி எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா மீன் வறுக்கிற வாசனை செம்மையாக இருக்கும். வாசனைக்கே என் பையன் வந்துடுவான். அவனுக்கு ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து மீதம் உள்ளதை ஒரு கப்பில் போடுறேன். கொஞ்சம் இதெல்லாம் சில சமயம் கையில் மீன் எண்ணெய் அடிக்க செய்யும், கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க. அவ்வளோதான், எல்லா மீனையுமே வறுத்து எடுத்தாச்சு. இப்போது அந்த எண்ணெய் வானலை எடுத்து எட்ட வச்சுட்டேன்.
இப்போ இதை வச்சதுக்கு அப்புறமேலுக்கு கொஞ்சோண்டு குழம்பு ஊற்றி வறுத்த மீன் சாப்பிட போகிறோம். ஸோ மீன் வறுத்த உடனே சுட சுட சாப்பிட்றதுன்றது தனிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.